அந்த ஹீரோயின் மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணு வேணுமோ வேண்டாமோ, உங்களை மாதிரி ஒருத்தர் எல்லா குடும்பத்துக்கும் வேணும்னு பேச்சு. அடுத்த தடவை வரும்போது அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு வரப்பா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கியுள்ள நிலையில் அவருடன் பயணித்த பிரபலங்கள் பலரும் தங்களது நினைவுகளை பகிர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கவிஞர் சிநேகன் மற்றும் அவரது மனைவி கன்னிகா ஆகியோர் பாரதி ராஜாவின் இறுதி காலகட்டத்தில் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட பிரத்யேக வீடியோ ஒன்றை தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி ரசிகர்களை கண்கலங்க செய்துள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் பாரதி ராஜா தனது தனித்துவமான புன்னகையையும் மன உறுதியையும் இழக்கவில்லை என்பதை அந்த வீடியோ காட்டுகிறது. வீடியோவில் கன்னிகா பாரதி ராஜாவின் நடிப்பை பாராட்டி பேச, அதற்கு அவர் குழந்தை போல் மழலை மாறாமல் சிரிக்கிறார். உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் என்று கன்னிகா செல்லமாக கொஞ்ச, பாரதி ராஜாவும் அதற்கு அன்போடு பதிலளிக்கிறார். தொடர்ந்து சிநேகனிடம் சில முக்கிய அறிவுரைகளையும் அவர் வழங்குகிறார். இந்த நெகிழ்ச்சியான வீடியோவுடன் கன்னிகா பகிர்ந்துள்ள பதிவு பார்ப்போரின் நெஞ்சை நெகிழ வைக்கிறது. என் தகப்பனாரின் மரண துயரத்திற்கு இணையான துயரத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது மனசு. இவரின் கரம் பிடித்தும் நடந்திருக்கிறேன், கால் பற்றியும் அழுதும் இருக்கிறேன். என் வாழ்வின் வழிநெடுக இவர் நட்டு வைத்த நினைவு மரங்கள் எல்லாம் வரிசையாய் பூத்து நிற்கிறது. எதை சொல்ல எதை தள்ள என பதிவிட்டுள்ளார். சிநேகனின் திரை பயணத்திலும் வாழ்விலும் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா கடைசி நிமிடங்களிலும் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாசத்தையும் நம்பிக்கையையும் மட்டுமே தந்துவிட்டு சென்றுள்ளார் என்பதற்கு இந்த வீடியோவே சாட்சி என ரசிகர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.